ஹலோ எவ்ரிவன், ஒயிட் பொடி பண்ணலாமா? என்னோட மாமியார் ரெசிபிங்க. என்னோட பசங்களுக்கு இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் போட்டு கொடுத்தா நம்ம பக்கமே வரமாட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரைஸோட நெய் போட்டு சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அரை மூடி கொப்பரை தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 20 பல் மேலேயே பூண்டு இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அவ்வளோ பேன் வச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடலைப்பருப்பு நல்லா அருமை வரும். அதுக்கப்புறமா தனியா போட்டுக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு கடைசியா சீரகம் போட்டு கடலை போட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ஆறுனதுக்கு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கலாங்க. அரைக்கும் போது கொஞ்சமா கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு போட்டு அரைச்சிட்டா நம்மளோட சுவையான ஒயிட் பொடி ரெடி ஆயிடும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 2 மாசம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாங்க. எங்க வீட்டில் 10 நாள் கூட வராது, அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்